ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா, குழந்தைங்களுக்காக கொஞ்சம் மசாலா சேர்த்து ஒரு குருமா, அதுக்கப்புறம் தக்காளி சாதம் மார்னிங்கே பண்ணியாச்சு. இப்போ குருமா மட்டும் இப்போ பண்ணுறேன். இது வந்து பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்காகவும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஒரே மாதிரி டெய்லி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறேன். நான் என் ஸ்டைலில் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குருமா பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு இந்த இலை பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 4 கிராம்பு. இவ்வளோதான் நான் மசாலாவே சேர்க்குறேன். ரொம்ப அதிக மசாலா இருந்தாலும் சாப்பிட முடியாது. இப்போ இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். நான் வந்து ஒரு சின்ன தேங்காய் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 6-7 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் நிறையா மிளகா போட்டிருக்கீங்க, பயங்கர காரம், பயங்கர புளிப்புன்னு. எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இந்த மிளகா காரமே இல்லை, அதனால தான் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். நாங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணுவேன் எப்போவுமே. அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் மிளகா நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியும் அது அதிக காரமாக இருக்கா, கம்மி காரமாக, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 முந்திரி, திக்னஸ்க்காக இந்த 5-6 முந்திரி. இது கூட ஒரே ஒரு தக்காளி. நிறைய தக்காளி போடக்கூடாது குருமாவுக்கு. இப்போது இது வந்து ஒரு சுற்றுனதுக்கப்புறமா நான் கசகசா ஒரு 1 ஹவராக ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூன் கசகசா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணாற்றும். அதே மாதிரி இது வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போது நான் வந்து தேங்காய் மற்ற ஐட்டம்ஸ் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கசகசா சேர்க்குறேன். ஏன்னா நம்ம கசகசாவை முதல்லே போட்டோம்னா மூடியில் ஃபுல்லாக போய் அது ஒட்டிக்கும். அதனால நான் இதை ஒரு சுற்றிட்டு போடுறேன். இப்போது நம்ம இந்த ஆனியன்லேயே நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் இஞ்சி பூண்டே போடலை. இஞ்சி பூண்டு போடாமையே இது நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த குருமா வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணேன் இன்றைக்கி அப்படின்னா, ஈவினிங் சப்பாத்தி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம இந்த விழுதை ஃப்ரை பண்ணிக்கலாம். குருமா அப்படின்னா நூல்கோல், இது வந்து இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, அதே மாதிரி இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நூல்கோல் வந்து நம்ம எப்போவுமே குக்கரில் தான் வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். 2வது நம்ம வந்து இதை வேறு எந்த காயாக கூட பண்ணிக்கலாம். பட் இதை வந்து இந்த மாதிரி குருமாவாக பண்ணும்போது ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். இந்த குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக பண்ணாதான் அது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷமாக அந்த மசாலா விழுது நல்லா போட்டு வதக்கியிருக்கேன். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நூல்கோலும் போட்டாச்சு, தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது காலையில் பண்ண தேங்காய் சட்னிங்க. காலையிலன்னா ஒரு 10 மணிக்கு 9:30 மணிக்கு பண்ணது. நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தான் வந்து லேடிஸ் தான் வந்து வீட்டில் பொருளை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது நம்ம தான் வந்து லேடிஸு முடிவு பண்ணணும். இது வந்து கெட்டு போகாத பட்சத்தில் சட்னியை நான் யூஸ் பண்ணுறேன். தோஷத்தோடு பண்ணோன்னா உடம்புக்கும் நல்லது. நம்ம இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றியாச்சு. நிறைய பேர் பண்ணுறது, பட் சில பேர் வந்து கொட்டிடுவாங்க. கொட்டாதீங்க. எதுக்காக கொட்டணும்? அவ்வளோ நம்ம வீட்டில் தானே பண்ணுறோம், வெளியில் வாங்கி சாப்பிட்றோம். அது வந்து எப்போ பண்ணுறாங்க என்னன்னே நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது வீட்டில் பண்ணுறதை நம்ம கொட்ட வேண்டிய தேவையில்லை. இப்போ வேண்டிய அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரை மூடி 3 விசில் விட்டுட்டு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு பண்ணுற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.